அவருக்கு கம்யூனிட்டி சர்வர் அப்படின்னு இதுலேயே டவுன்லோடுன்னு இருக்கும். சரி, ஓகே, அதை கொடுத்தாலே அது டவுன்லோடு ஆகிடும். இது ஒரு வேலைன்னு உங்களுக்கு நான் கொடுத்தேன், வெள்ளிக்கிழமை கொடுத்தேன். ஓகேவா, இதை கிளிக் பண்ணாலே வந்துடும். இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு EXE எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் WSSSSன்னு கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தா முடிஞ்சு போயிடும். கொடுத்துட்டு காம்பஸ்ன்னு இங்கே போடுங்க, மோங்கோ காம்பஸா இதை போட்டு வைங்கடா அப்படின்னு. இதை காட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா இன்னைக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், திரும்ப சொல்லுவாங்க. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ மோங்கோ டிபியை நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க. இது எதுக்காக கனெக்ட் பண்ணணும், அதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்குமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, போஸ்ட்மேன்ல டேட்டாவை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஒன்னே ஒன்று தான் வரும், ஆட் ஸ்டூடெண்ட் ஒன்னே ஒன்று தான் ரிசல்ட் வரும், ID 101 அப்படின்னு தான் வரும். ஏன்னா இது எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா. ஸ்டாட்டிக் டேட்டானா இது வரைக்கும் டைனமிக்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராகுலா இருக்கலாம், அடுத்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து சரணா இருக்கலாம், அடுத்தது நந்தினியா இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும் இது. ஓகேவா, ஆனா ரிசல்ட் ஸ்டேட்டஸ் 1, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி, ID 101. ஓகே, 101 தான் எப்பயுமே ரிட்டர்ன் ஆகும். இது ஸ்டாட்டிக். எனக்கு இது தேவை கிடையாது. இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் டிபி கூட கனெக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு ஐடியை ரிட்டர்ன் பண்ணணும். கனெக்ட் வித் டிபி, ஓகேவா, இன்சர்ட் நியூ ரெக்கார்ட், ரிட்டர்ன் ID. இது 3 ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த கேப்ல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டா பேஸோட ப்ராசஸை பண்ணணும். ஓகேவா, டேட்டா பேஸோட ப்ராசஸை பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வச்சு சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு, பாடி பார்சரை வச்சு போஸ்ட்மேன்ல இருந்து வர ரெக்கார்டை ஹேண்டில் பண்ணியாச்சு, டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கான ஒரு விஷயத்த பண்ணணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மோங்கோ டிபி அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா, அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ORM அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேப்பிங் மாடல் தான் தெரியல. மாடலிங், ஆப்ஜெக்ட் டேட்டா, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பர். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணும். மோங்கோ டிபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ORM ஒன்று இருக்குப்பா, அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதனுடைய நேமு மங்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா, அது என்ன அப்படின்னா நார்மலா ஒரு செலக்ட், இப்போ SQL இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது SQL டேட்டா பேஸ் இருக்கு, அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ரெக்கார்டை நான் எடுக்கிறதுக்கு கோடிங் எழுதணும். அதுதான் SQL கமாண்ட் ஆர் query அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ், அதாவது நார்மல் இங்கிலீஷ்ல சொல்லணும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்னா ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லாமே வேணும் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். இப்போ அதுக்கு ஒரு இது ஒரு டேட்டா பேஸ். ஓகேங்களா, இது ஒரு டேட்டா பேஸோட டேபிள்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் ஃபீல்டு இருக்க போகுது, ID, நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கு. கிரியேட்டட் அட் அப்டேட்டட், அதாவது இந்த யூசர் எப்போ கிரியேட் ஆனா அப்படின்னு சொல்லி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்க ரெக்கார்ட் அதிகமா வரும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, SQL அப்படின்னு சொல்லுவாங்க. SQL அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னா இது ஒரு யூசர்ஸ் டேபிள்னு வச்சுக்கோங்க. இது ஒரு யூசர்ஸ் டேபிள். இந்த டேபிள்ல இந்தந்த ஃபீல்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிஃபைன் பண்ணி வச்சிடுறது. ஓகேவா, இந்த ஃபீல்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வந்தா அது ஆட் பண்ணிக்காது. நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கிரியேட்டட் அட் இந்த டேட் மட்டும் தான் இருக்கும், ஓடிப்போம் அப்படின்னு. இந்த ID அப்படின்றது ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா நீ அதை போய் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இங்க இனிஷியலா 1 அப்படின்னு வரும், 1, அடுத்தது 2,
அடுத்தது 3. அதுவா ஆட்டோமேட்டிக்கா புதுசா ரெக்கார்டு வர டேட்டா மட்டும் இங்க அப்டேட் ஆகும். இந்த 1 2 3 4 அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து 101 போட்டதுக்கான ரீசன் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா NoSQL அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQLனா என்னது? Not only SQL ஆனா புரியல. Not only SQL ஆனா ஓகே. NoSQLனா நான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே ஃபாலோ பண்ணாது. இந்த இடத்துக்கு இப்படி நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுவே இது வந்து டேபிள் சொல்லுவாங்க. யூசர்ஸ் டேபிள் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இந்த டேட்டா பேஸை பார்க்க போறது கிடையாது. ஓகேவா? நம்ம பார்க்க போறது NoSQL தான். நோ ஸ்ட்ரக்சர்ஸ் கொரி லாங்குவேஜ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நோ ஸ்ட்ரக்சர்னா ஆனா இந்த இமெயில், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பாக்ஸ் அதெல்லாம் வருமானா வரவே வராது. அப்புறம் எப்படின்னா இது ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னா டாக்குமெண்டா ஸ்டோர் பண்ணிக்கும். டாக்குமெண்ட் அண்ட் ஜேசானா ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் ஐடி அப்படின்னு ஒன்று டிஃபால்ட்டா ஒன்று கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா? நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, நீ ரன் டைம்ல என்ன கொடுத்தாலும் அது இங்க எடுத்துட்டு வந்து சொல்லிக்கும். ஓகேவா? நோ ஸ்ட்ரக்சர்னா இத்தனை டேட்டா தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் NoSQL. ஓகேவா? நோ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு இதுனா ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு வேணாலும் ரன் டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். ரன் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கும். நேமு, இமெயில், ஃபோன் நம்பர்னு இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ அட்ரஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கோடிங் எழுதும்போதே நான் அட்ரஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், டேபிள் நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணாது. ஆனா இந்த விஷயம் எப்படின்னா அட்ரஸ் தானே, அட்ரஸ் என்ன வேற எதை கொடுத்தாலும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா இருக்கும். அதை தான் நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த விஷயத்தை தான் நம்ம டேட்டா பேஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்ண போறோம், நம்மளுடைய நோடு கூட கனெக்ட் பண்ணுவோம். இதை அப்படியே பண்ணாம மங்கூஸ் அப்படின்ற ஒரு ORM கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். MongoDB வித் மங்கூஸ் ORM அப்படின்னு பண்ண போறோம். ஓகே, இந்த மங்கூஸை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பவும் போலதான் அதனுடைய பேக்கேஜை எடுத்துக்க போறோம். npm install அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜை அகைன் நெக்ஸ்ட் மந்த் இன்டர்ன்ஷிப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கப்பா. ஒரு டைம் நம்ம சொல்ல மாட்டேன். ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்தேன், அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே தான் இருக்கு. ஓகே, இப்போ மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்ல எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். நாளைக்கு நான் வந்து ராகுல் கூடயும் வேற யாரு சுமதி மேம் கூடயும் பேசுகிறேன். ஓகேவா? ஓகேவானா இல்லை ஓகே வந்துருங்க. ஓகே, ஆனா இங்கிலீஷ்ல. ஓகே சத்தத்தை காணோம். சரி, ஓகே, தமிழ்லே ஓகேண்ணா. ஓகே, இப்போ நீங்க அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை மறந்துட்டேன் பேசிட்டு. இப்போ MongoDB லோக்கல் ஹோஸ்ட் 27017 இது என்னது, இது என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் அந்த நம்பர் வந்து போடணும்.
இது இதுதான்டா ஐபி அட்ரஸ், இது ஹோஸ்ட் நேம். ஓகேவா? நம்ம விண்டோஸ் சிஸ்டத்துல ஒர்க் பண்ற விண்டோஸ்ல எந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணாலும் அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் தான். ஓகேங்களா? லோக்கலா ஒர்க் பண்றது லோக்கல் ஹோஸ்ட் தான். ஓகேவா? அதனுடைய போர்ட் நம்பர் இது. ஓகேவா? ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது என்னது, இது ஓகேவா? இதுதான் ஐபி அட்ரஸ், இது இது போர்ட் நம்பர். ஓகேவா? இது எதுக்காக இந்த போர்ட் நம்பரை நான் சொல்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் இட்ஸ் சப்போஸ் டு கண்டெயின் 2 parameters. One is host name, another one is என்னது host name, அடுத்தது என்னது போர்ட் நம்பர். போர்ட் நம்பர். ஓகேவா? நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னது? 3000. நான் பேச ஸ்லோவா கேக்குதா என்னடா, இல்ல ஸ்லோவா ரிசீவ் ஆகுதா? 3000 தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, அந்த போர்ட் நம்பர் கண்டிப்பா ஒரு டிஃபால்ட் ஒரு இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி MongoDBக்கு டிஃபால்ட் ஹோஸ்ட் நேம் இது, போர்ட் நம்பர் 27017. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கேட்பானுங்க MongoDBயோட போர்ட் நம்பர் என்ன, லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் என்ன கேட்கறதுக்கான. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா தெரியாம பக்கம் முடிக்கூடாது. 27017. ஓகே, MongoDB இதை நான் அடிக்கடி அதை பார்த்ததால எனக்கு அதை பழகிடுச்சு. அதனால தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் டெவலப்மெண்ட்ல தேவையில்லாம இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது எப்பயுமே தேவையும் படாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணம் அதுதான். ஓகே, இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? வீணா போனேன் அப்படின்னு. சரி, ஓகே, டேட்டா பேஸ் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏபிஜே ட்ரீம்னே வைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கா ஏபிஜே, என்னுடைய பிரம்மா டெக்னே வைக்கிறேன். ரெக்கார்ட் பண்றீங்களா? ஐயோ, நீ பேசணும் ரெக்கார்ட் ஆயிடும். ஓகே, பிரம்மா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றேன். கிரியேட் அப்படின்னு சொன்னோன்னே பிரம்மா டெக், இது இல்லை, டேட்டா பேஸ் இங்கே கிரியேட் பண்ணணும். டேட்டா பேஸ் நேம் பிரம்மா டெக் இங்க இருக்குல்ல, அந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் ஏதாவது ஒரு டேபிள் நேமை கண்டிப்பா கிரியேட் பண்ணுவோம். கலெக்ஷன் நேம் அப்படின்றத நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், இது டேபிள், எஸ்கியூஎல்ல டேபிள். இந்த இடத்துல இது பேரு கலெக்ஷன். ஓகேங்களா? டேட்டா பேஸ் நேம் பிரம்மா டெக், அதுல இருக்கிற கலெக்ஷன் நேம். இதுவே ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜா இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் நேம் இது, டேபிள் நேம்னு வந்திருக்கும், கலெக்ஷன் நேம்னு வந்திருக்காரு. இப்போ நான் யூசர்ஸ் அப்படின்ற ப்ளூரல்ல கொடுக்குறேன். இப்போ பிரம்மா டெக் அப்படின்ற டேட்டா பேஸ்ல யூசர்ஸ் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டா பேஸை நான் இந்த ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆட் ஸ்டூடெண்ட் பண்ணும்போது இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இதுல நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இந்த இடத்துல பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மங்கூஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோன்னே தோபர் எப்படி உங்களுடைய டேட்டா பேஸை இங்க லிங்க் பண்ணணும். MongoDB தெரியுதா? இந்த இது எதுக்காக லோக்கல் ஹோஸ்டுக்கு பதிலாக போர்ட் ஐபி அட்ரஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம லோக்கல் ஹோஸ்ட் போடலாம், என்ன ஐபி அட்ரஸை போடலாம். பிளஸ் இந்த நம்பர் கொடுத்துட்டு இது என்னவா இருக்கும், -/testன்னு போட்டிருக்கேன். நேமான என்ன நேம்? டேட்டாபேஸ் நேம். ஓகேங்களா? டேட்டாபேஸோட நேம். டேட்டாபேஸ்க்குள்ள தான் எல்லாமே இருக்கும். நீ ஒரு கலெக்ஷனா அக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேட்டாபேஸை கால் பண்ணாலே உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஓகேவா? இன்னும் பெட்டரா ஒரு இது இருக்கும். மங்கூஸ் கிரீக் மங்கூஸ் மாங்கோ கனெக்ஷன்.
இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இதோ இருக்கா கான்ஸ்டன்ட்டு எடுத்து பேக்கேஜை இங்கே மங்கூஸை இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு URL database address. ஓகேவா? connecting to the database. நம்மளுடைய database நேம் பிரம்மா டெக் MongoDB. மங்கூஸ் கனெக்ட். மங்கூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கனெக்ட். ஓகேங்களா? இது ஆன்சர் பதிலா ரிசல்ட் அப்படின்னு வைக்கிறது. கனெக்டட் சக்சஸ்ஃபுல் அப்படி இல்லைன்னா எரர் இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம நடக்குது. இதை ஃபார்ம் பண்ணிடுவோம். URL ஓகே. டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஏன்னா இதுல தலைகீழா இருக்க மாதிரி இருக்குன்னா போர்ட் நம்பர் தூக்கி அங்கே போட்டுருவோம். போர்ட் நம்பர் தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. மங்கூஸ் 8.2.4 ஓகே. கனெக்ஷன்ஸ் மங்கூஸ் கனெக்ட். ஓகே, இதையே போட்டு பார்ப்போம். பிரம்மா டெக் மங்கூஸ் கனெக்ட். ஓகே, இது புதுசா இருக்குமே. நிஜமாவே புதுசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர்னா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா, எது எதுக்கு இந்த சின்டாக்ஸ் எரர்னு இருக்கா, எந்த பேக்கேஜோ அதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இது பண்ணாலே போதும், கிடைச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் அலையிற மாதிரி இருக்கும். மோட் விஷயம் கன்சோல் ஆகுது. வெர்ஷன் தான் பிரச்சனை.
டிஃபால்ட்டா அந்த வெர்ஷன்ல பிரச்சனை போல. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க want to solve அதே விஷயம் தான் நமக்கு வந்து அதே விஷயம் தான். நோடு வந்து 20ல இருக்கும், நோடு வந்து 14ல இருக்கு. நம்மளுடைய நோடு வெர்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. நோடு பாத்தீங்களா? ஸோ இப்போ இதுதான் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்ஷன் ஆஃப் மங்கூஸுக்கு இந்த வெர்ஷன் வந்து Node.js தான் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதை பார்க்காம நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ரீட் த டாக்குமெண்டேஷன் போயிட்டு அந்த வெர்ஷன் ஆஃப் இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த வெர்ஷன் எதுவுமே இது போடவே இல்லை. ஒர்க் ஆகிடும் மக்களே, பயப்படாதீங்க. How to install Mongoose 7.6.2. நான் நோடு வெர்ஷன் அப்டேட் பண்ணலாமா? பண்ணலாமே. சரி ஓகே. இந்த இது கூட நம்ம இல்லனா இது இப்படி ட்ரை பண்ணலாம்னா npm install அந்த mongoose at latest போட்டா லேட்டஸ்ட் at latest போடவே தேவையில்லை. நீ டிஃபால்ட்டாவே அது அப்படிதான் வரும்ன்ற. ஓகேனா? ஓகேவா? மங்கூஸ் வந்து at latest போட தேவையில்லை. நம்ம என்ன செய்யறோம்னா மங்கூஸ் இதை தூக்கிட்டு npm கமாண்ட் இருக்குங்களா, npm install மங்கூஸ் எந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணனும் அப்படினா அந்த ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குனா என்னன்னு போட்டுருக்கீங்க. அதான் தெய்வமே. சத்தானி அப்பாலே போ. ஓகே, இப்போ நமக்கு அந்த டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த பழைய கோடே உசிதமானது. டிபி கனெக்டட். ஓகேவா? மங்கூஸ்ல கனெக்ட். ஓகே, டிபி கனெக்டட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டாபேஸை வச்சிருக்கோம், அந்த டேட்டாபேஸை இது கூட கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு என்ன அப்படின்னா, சம்திங் அது எரர் தான், அது எல்லாத்துக்குமே வந்துருக்கு. ஓகேவா? நேற்று நான் கோபி கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். கோபர், உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னா நான் ஒரு சில டைம் பார்ப்பேன், ஓகேங்களா? இல்லைனா ஆன் டைம்லேயே நான் அப்படியே உட்காந்து முடிச்சு விட்டுருவேன். கரெக்டாக கோபி? நேற்று சொன்னது இன்னைக்கே வச்சு செஞ்சுட்டு. இந்த பேக்கேஜ் சேஞ்சுனா நமக்கு தெரியாது. அது எப்படின்னா ரியல் டைமா நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நாங்க ஒர்க் பண்றதே பழைய ஒரு பேக்கேஜா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Node.js கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை அப்படின்னா அதை நீ மைக்ரேட் பண்ணிக்கணும். மைக்ரேட் பண்ணுறதை டீக்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உன்னுடைய வெர்ஷன் ஆஃப் மங்கூஸை அட்டு போட்டு என்ன வெர்ஷனோ அதை இது கொடுத்தா வந்துடும். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன் நேம் கேட்கும். யூசர்ஸ் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிக்கிட்டு MongoDB இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை முதல்ல பண்ணுங்க.